வணக்கம். பெற்றோர்களுக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கும் ஒரு நல்ல செய்தியை, கருத்தை பரிமாறிக்கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சமீபத்தில் செய்தித்தாளில் ஒரு அருமையான ஒரு செய்தியை படித்தேன். அது நல்ல செய்தி. அதாவது ஸ்வீடன் நாட்டில் கரோலின்ஸ்கா என்ற ஒரு அமைப்பில் பணியாற்றுகின்ற விஞ்ஞானிகள் 8000 பள்ளி மாணவ மாணவிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு அற்புதமான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு சர்வேயை நடத்தி அதில் சில தீர்வுகளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 2024 கல்வியாண்டில் இந்தியாவில் 14 வயது முதல் 16 வயது வரை இருக்கின்ற பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவர்களில் 82.2% உள்ள மாணவ மாணவிகள் மொபைல் ஃபோன்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது 82.2% பள்ளி மாணவ மாணவிகள் மொபைல் ஃபோன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது, 76% உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் அந்த மொபைல் ஃபோன்ஸில் வருகின்ற சமூக ஊடகங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற இந்த இரண்டாவது செய்தியை சொல்லிட்டு, இந்த சமூக ஊடகங்கள் படிக்கின்ற இளம் பருவத்து பள்ளி மாணவ மாணவியினுடைய கருத்துக்களை, கவனத்தை சிதற அடிக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள் விஞ்ஞானிகள். மாணவர்களுடைய கருத்து, கவனம் சமூக ஊடகங்களால் உடைக்கப்படுகின்றன, சிதறடிக்கப்படுகின்றன என்பது இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை. அடுத்தது, இந்த ஆய்வை பேஸ் பண்ணி பின்பற்றி ஒரு சில குழந்தை நல மருத்துவர்களும் மனநல மருத்துவர்களும் பெற்றோர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஒரு சில வழிமுறைகளை, அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், இதை பெற்றோர்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். என்ன முதல் வழிமுறை அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மாணவர்கள் முழு கவனத்தோடு செய்ய வேண்டும். முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த செயலில் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் ஈடுபட முடியாமல், வெற்றி பெற முடியாமல் போவதற்கு சமூக ஊடகங்கள் காரணமாக இருக்கின்றன என்று சொல்றாங்க. அடுத்தது, பொதுவாக சாப்பிடும்போது முழுமையாக உட்காந்து அந்த சாப்பாட்டை, உணவை ருசித்து சாப்பிடணும். சாப்பிட்ற நேரத்தில் கூட ஒரு சில இல்லங்களில் ஒரு சில குழந்தைகள் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோம். சில வீட்டில் அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. பெருமையாக கூட சொல்கிறாங்க, என் குழந்தை மொபைலை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடும், மொபைலை பார்த்துக்கிட்டு தான் தூங்கும் அப்படிங்கிறாங்க. இதை தான் அந்த காலகட்டத்தில் பெரியவங்களாம் சொன்னாங்க, சாப்பிடும்போது ரேடியோவில் வருகின்ற பாட்டை கூட கேட்கக்கூடாது, டிவியை பார்க்கக்கூடாது, புத்தகம் படிக்கக்கூடாது. அப்போ தான் சாப்பாட்டை ருசித்து சாப்பிட முடியும், முழுமையாக சாப்பிட முடியும்னு அந்த காலத்தில் சொன்னாங்க பெரியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சில வீடுகளில் இந்த அணுகுமுறை இல்லாமல் ஆகிவிட்டது. சாப்பிடும்போதே மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். நாம் படிக்கும்போது பயன்படுத்தலாமா? படிக்கிற இடத்துல மொபைல் ஃபோன் எதுக்கு? பக்கத்தில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே படித்தா எப்படி நம்முடைய கருத்து, கவனம் ஒன்று சேரும்? எப்போ மொபைலில் மெசேஜ் வருது, எப்போ மொபைலில் யார் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவாங்கங்கிற கவனம் தானே நமக்கு வரும். அதனால் படிக்கிற படிப்பு சதரும் இல்லை, கவனம் சதரும் இல்லை. அதனால் படிக்கும்போது முழு மனதோடு படிக்கணும்.
தங்களை ஈடுபடுத்தி கொண்டு முழுமையாக படிக்கணும். கருத்து சிதறக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது சமூக ஊடகங்களை பார்ப்பதன் மூலமாக. ஆக இந்த 2வது அணுகுமுறையை சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு சில வழிபாட்டு முறையை சொல்கிறாங்க பெற்றோர்களுக்கு. வீட்டில் குழந்தைங்க படிக்கும்போது பெற்றோர்கள் அந்த குழந்தைங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களும் ஏதாவது ஒரு புத்தகத்தை, நியூஸ் பேப்பரை படிக்கணும். அதற்கு மாறாக அவங்களும் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறது, ஃபேஸ்புக்கு பார்க்குறது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது இதெல்லாம் செய்யக்கூடாது. பெற்றோர்களும் செஞ்சாங்கன்னா அதை பார்க்குற குழந்தைங்களுக்கு தானும் செய்யணுங்கிற எண்ணம் வரும். அடுத்ததாக வீட்டில் குழந்தைங்க படிக்கும்போது அவங்க என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்கங்கிறத கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் பெற்றோர்கள். அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கான படிப்பு சூழ்நிலையை அந்த வீட்டில் அமைச்சு தரணும். அடுத்தது படிக்கிற நம்ம குழந்தைங்களை 8th வீட்டு பையன்கிட்டையும் பக்கத்து வீட்டு பையனையும் போய் கம்பேர் பண்ணக்கூடாது. அது மன அளவில் பாதிக்கும் குழந்தைங்களை. அதனால் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் இந்த கேரியர் கவுன்சிலிங் செல்லுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனா அதில் ஒரு சில மனநல மருத்துவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்க. அடுத்ததாக முக்கியமான ஒன்று, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா படிக்கிற மாணவிகளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குதும்பாங்க. அந்த போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு படிக்க சொல்லலாம். அந்த நேரத்தில் நாம் அந்த குழந்தைங்களுக்கு அனுமதி கொடுத்து விளையாடுன்னு சொல்லலாம். விளையாட்டு என்பது அதுவும் ஒரு கல்வி தான். அதனால் படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும். பெற்றோர்களுடன் குழந்தைகள் கொஞ்ச நேரமாவது கலந்து பேசுகிற ஒரு சூழ்நிலையை வீட்டில் கொடுக்கணும். சில வீடுகளில் பெற்றோர்கள் தங்களுடைய வேலைப்பளுவின் காரணமாக குழந்தைங்கள்ட்ட உட்காந்து பேசுறது கிடையாது. அதே நேரத்தில் குழந்தைங்க படிக்க போகிறேன், டியூஷன் போகிறேன், அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு எல்லாம் குழந்தைங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களும் முழுமையாக பெற்றோரோடு உட்காந்து பேசுவது கிடையாது. ஆக ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒன்றாக அமர்ந்து கலந்துரையாட செய்தால் நிச்சயமாக எந்த குழந்தையையும் எந்த சமூக ஊடகமும் பாதிக்காது. சமூக ஊடகங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு பெற்றோர்கள் தங்களுடைய முழு கவனத்தை குழந்தைகள் மீது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.